இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ராகியை வச்சு சாஃப்டான சப்பாத்தி செய்ய போறோம். ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப அம்மா வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இது எல்லா பலசர கடையிலுமே ராகி மாவு கிடைக்குதுப்பா. அம்மா பலசர கடையில தான் வாங்கியிருக்கேன். இப்ப ராகி மாவு எடுத்திருக்கோம். இப்ப அம்மா வந்து ஒரு முழு கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து ஒரு 150 கிராம் மாவு அளவு பிடிக்கும். இதுல ஒரு கப்பு மாவு போட்டுக்குவோம். ராகி மாவு போட்டுக்குவோம். ஒரு 150 கிராம் அளவு இதை வந்து பவுல்ல போட்டுக்குருவோம். இப்ப அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப இந்த அளவுல தான் நம்ம ராகி மாவு எடுத்துருந்தோம். இந்த கப்புல தான், எந்த கப்புல நம்ம மாவு அளவு எடுக்கிறோமோ அதே சேம் கப்புல நம்ம தண்ணி எடுத்துக்கணும்ப்பா. ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊத்திக்கிறோம். இது வந்து 1/4 கப்புப்பா. இப்ப 1.5 கப்பு தண்ணி ஊத்திட்டோம். அம்மா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம். கொஞ்சமா வாசமா இருக்கும். செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப தண்ணி கொதிக்கிற நிலைக்கு வந்துருச்சுப்பா. இப்ப நம்ம வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருந்தோம். இதுல இருந்து இதை போட்டுக்கிறோம். அடுப்பை சிம்ல வச்சிருவோம். இப்ப இதை வந்து நல்லா நம்ம கிண்டிக்கிறோம். நல்லா அப்படி கிண்டணும். இந்த கிண்ட மெதை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். மாவு ஃபுல்லாக எடுத்து விட்டுருவோம். இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிறோம். இதை வந்து நம்ம மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவு ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்பப்பா 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிருந்தோம். இப்போ மாவு கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கு, வெது வெதுப்பா இருக்கு. நல்லா இதை பிறஞ்சுக்குருவோம். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு பிசைஞ்சுக்குவோம். அப்பா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறோம் கையில், இல்லாட்டா கொஞ்சம் பிசு பிசுன்னு போட்டோம். இப்போ இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிடுவோம். நல்லா உருட்டிக்கிடுவோம். நம்ம வந்து பேப்பர் ஷீட் எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பேப்பர் ஷீட்டில் இது செஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு நம்ம இது செய்வோம் இல்லையா, அந்த கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். கையில் பிடிச்சி தடவி வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக, அது நம்ம போடும்போது சப்பாத்தி போடும்போது நமக்கு அப்படியே ஒட்டாமல் வந்துடும். தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி இருக்குல்லப்பா, தண்ணி லைட்டாக தடவிக்கணும். தொட்டு விட்டு நல்லா அப்படியே அமுக்கி விடணும். கையில் எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு கையில் தட்டிக்கணும். தண்ணியை தொட்டு வச்சு தட்டிக்கணும். அப்போ அம்மா கை இதில் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிக்கிட்டேன் இந்த இதில். அது வந்து உங்களுக்கு அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு ரவுண்டு போட ஈஸியாக இருக்கும். அது வந்து மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாது. எவ்வளோ மெல்லிசா நம்ம வெளிக்கணுமோ அவ்வளோ மெல்லிசா வெளிச்சுக்குருவோம். இப்போ நல்லா நம்ம வட்டமாக சப்பாத்தி போட்டாச்சுப்பா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அவ்வளோ தப்பா அவ்வளோ மெல்லிசா நம்ம வேலிச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் துணியை வச்சு தோசை தவாவை தடவிக்கிடுவோம், தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை தோசை தவாவில் போட்டுருவோம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த
பேப்பரை எடுத்துருக்கோம். இப்பப்பா அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு நம்ம வந்து இதை வந்து வேக விடுவோம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம வந்து துணி எடுத்துக்கிடுவோம், சுத்தமான துணி எடுத்துக்குவோம், ரொட்டி அமுக்கிற துணி. இதில் வந்து லைட்டாக நம்ம தண்ணியை முக்கிட்டு நல்லா புளிஞ்சிருவோம். இப்போ இதில் லைட்டாக வச்சுடுவோம். இப்போ நம்ம இதை வந்து பிரட்டி போட்டுக்குவோம். இப்போ நம்ம திருப்பி போட்ட பக்கமும் துணியை வச்சு நல்லா அமுக்கி விடுவோம். இதை துணியை வச்சு அப்படியே அமுக்கி விடுவோம். சீக்கிரமாக வெந்துடும். இப்பப்பா அம்மா வந்து துணியில் லைட்டாக தண்ணியில் நினைச்சிட்டு தான் அம்மா வந்து அதாவது சொதன்னு இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு சாஃப்ட் கிடைக்கும். இதை திருப்பி போட்டுக்குருவோம். அதே மாதிரி பின்னாடியும் இதை நல்லா துணியை வச்சு நல்லா அமைக்க விடுவோம். நல்லா உப்பி வந்துட்டுப்பா. நம்ம திருப்பி 2 வட்டம் ஒரு 3 வட்டம் போடணும்ப்பா. அப்போ தான் அது மாவு வெந்து நம்மளுக்கு உப்பி வரும். அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான ராகி ரொட்டி நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை இந்த மாதிரிப்பா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தண்ணி வந்து உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு 1 கப்பு ராகி மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டாக்கா உங்களுக்கு ரொட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வராது. ராகில வந்து வைட்டமின் டி இருக்குப்பா, கால்சியம் இருக்கு, எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த ராகி. அதனால இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, பிள்ளைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த ராகி ரொட்டியப்பா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டா இருக்குது. அம்மா வந்துப்பா நான் காலிஃபிளவர் போட்டு நான் வந்து குழம்பு வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை உங்க வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு 3 தடவை இந்த ராகியை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.